என்னைக்காச்சும் உங்கள் லைஃப்பில் நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, நம்மளுக்கு சப்போர்ட்டாக யாருமே இல்லையா, நம்ம இந்த உலகத்தில் தனியாக இருப்போமா அப்படின்ற தாட்ஸ்லாம் வந்திருக்கா? கண்டிப்பாக நீங்கள் தனியாக இல்லை. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் 280 மில்லியனுக்கும் அதிகமான பீப்புள் டிப்ரெஷனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், நீங்கள் இந்த ஹாப்பினஸை திருப்பி கொண்டு வர முடியும் சில எஃபெக்டிவ் வேஸை ஃபாலோ பண்ணுறது மூலிமா. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஹலோ கேர்ள்ஸ், வெல்கம் டு கேர்ள்ஸ் டாக். இந்த சேனலில் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டட் கான்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிருக்கோம். ஒரு வாட்டி மேக் ஷுர் நீங்கள் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டிப்ரெஷன்னா ஒரு நாள் இல்லை 2 நாள் மட்டும் சேடாக ஃபீல் பண்ணிட்டு போகிறது கிடையாது. இது வந்து நம்ம பாஸ்ட்டை நினச்சோ இல்லை ஃப்யூச்சரை நினச்சோ நம்ம ரொம்ப யோசிச்சு மாதக்கணக்கில் ஒரு சேடாக ஃபீல் பண்ணுறது இல்லை டவுனாக ஃபீல் பண்ணிட்டுருப்போம். இது வந்து என்ன மாதிரி தாட்ஸ்லாம் இருக்கும்னா, நம்மளோட லைஃப்பை நினச்சி ஒரு ஹோப்பே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி பண்ணிட்டு இருந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். நம்ம வர்த்தியே இல்லை, இந்த லைஃபே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற தாட்ஸ் வரும். இதில் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் காட்டும் அப்படின்னா, தலைவலி, செகண்ட் ஸ்லீப் வந்து ப்ராப்பராக இருக்காது, நம்மளுக்கு தூக்கமே வராது, தாட்ஸ்லாம் அக்யூமுலேட் ஆகி அண்ட் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வர்த்தியாக இல்லை நம்ம லைஃப்பில் அப்படின்னு தோணும். ரொம்ப நாளைக்கு நம்ம சேடாக ஃபீல் பண்ணிருப்போம். இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டெப் 1, அக்னாலஜ் யுவர் ஃபீலிங்ஸ். ஏன் அக்னாலஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் ஒரு ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களா, உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் அக்னாலஜ் பண்ணுறது மூலியமாக அது உங்கள் மேலே கொடுக்குற நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து கம்மியாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட எமோஷன்ஸை பாட்டில் அப் பண்ணிவிட்டு அதை வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா தான் அது இன்னும் உங்கள் பூதாகரமாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ டினை பண்ணாதீங்க உங்களோட எமோஷன்ஸை. இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான் அப்படின்னு நீங்கள் அக்னாலஜ் பண்ணுங்கள் உங்கள் எமோஷன்ஸை. அண்ட் ரிமெம்பர், இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே. செகண்ட் ஸ்டெப், ஒரு டெய்லி ரொட்டீனை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெய்லி ரொட்டீன் ஏன் செட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து உங்கள் லைஃப் வந்து போயிட்டுருக்கும். ஓகேவா? அண்ட் டிப்ரெஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா எந்த நேரத்தினாலும் எழுந்துப்பீங்க, எந்த நேரத்தினாலும் சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி உங்கள் லைஃப் மாறிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் திருப்பி உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க. இந்த டைமில் எழுந்துக்கிறீங்களா, அந்த டைமில் டெய்லி எழுந்துருங்க. அந்த டைமில் என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள். இந்த டைமில் தூங்குங்க. கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப் வந்து பேக் டு நார்மல் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். தேர்ட், ஜேர்னலிங். இதை பற்றி நான் நிறைய வாட்டி வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஜேர்னலிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணுறேன். நம்ம லைஃப்பில் எந்தெந்த விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் எழுதி வைக்கிறது, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நோட் பண்ணுறது, நம்மளை எதை ஹாப்பியாக்குது, எந்த விஷயங்கள் சேட் ஆகுது அப்படின்றது நோட் பண்ணிக்கிறது. இது எல்லாமே ஒரு டைரி என்ட்ரி மாதிரி நம்ம ஒரு நோட்டில் எழுதி வைக்கிறது தான் ஜேர்னலிங். இதை வந்து நீங்கள் பண்ணும்போது காலையிலேருந்து உங்களுக்கு உங்கள் அம்மா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு அப்போ பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஹாப்பி மூமெண்ட்ஸில் நம்ம ஜேர்னலில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு ஹாப்பினஸை கொடுத்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அண்ட் உங்கள் லைஃப்பில் டெய்லி எது கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிக்கும் போது பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம், ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிராட்டிடியூட்னால மென்டல் ஹெல்த் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபோர்த்து ஸ்டெப், உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை வந்து லிமிட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள். லைக் எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா அது ஏன் வருது அப்படின்னு கேள்வி கேளுங்க. இப்போ நான் வர்த்தி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, நம்ம ஏன் வர்த்தி இல்லை, நம்ம கடைசியில் இதெல்லாம் நடந்திருக்கே, நம்ம லைஃப்பில் வந்து இதெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருப்போமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடுக்கு உங்களை வந்து கொண்டு போகும். அதனால் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபிஃப்த்து ஸ்டெப், ஒரு அச்சீவபிள் கோல்ஸை வந்து செட் பண்ணுங்கள். லைக் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான மீல் வந்து சமைக்க போகிறோம், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம், புதுசாக ஏதாவது ஹேபிட் ஃபார்ம் பண்ணி இல்லை ஏதாவது கிளாஸஸ் போங்க, புதுசாக கற்றுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் சின்ன வயசுலேருந்து அது ஒரு ஆசையாக இருந்திருக்கும். அதை வந்து நீங்கள் போய் அன்றைக்கி ட்ரை பண்ணும்போது, லைக் இனிமேல் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் பிடிச்ச விஷயத்தை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்த டிப்ரெஷன் இதிலேருந்து வெளியே வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்து மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது 5th ஸ்டெப். அண்ட் 6th ஸ்டெப் வந்து ஒரு கம்யூனிட்டியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோடய உங்களால் எதுவும் ஷேர் பண்ண முடியலன்னா, நீங்கள் இந்த மாதிரி டிப்ரெஷன் ஃபேஸ் பண்ணுற பீப்புளோட கனெக்ட் ஆகும்போது அவங்க உங்களுக்கு மேபி ஏதாவது அட்வைஸ் கொடுக்கலாம், இல்லை வந்து உங்களோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக ஏதாச்சும் நீங்கள் அந்த மாதிரி பீப்புளை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஏன்னா சோஷியல் இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக மனுஷங்களுக்கு தேவை. அது வந்து உங்களை மாதிரி டிப்ரெஷனில் ஃபேஸ் பண்ணுற பீப்புளோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கும் போது உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். மேபி அவங்க உங்கள் ஃப்ரெண்டாக கூட ஆகலாம், யாருக்கு தெரியும். ஸோ 7th ஸ்டெப், மெடிடேஷன். மெடிடேஷன் ஏன் சொல்கிறேன்னா, அது உங்கள் மனசை வந்து அமைதியாக வச்சுக்கும். உங்களோட தாட்ஸ்லாம் பாஸ் ஆகும்போது நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகேவா? என்னென்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் வந்து உங்கள் ப்ரீத்திங் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு எஃபெக்டிவான ஸ்டெப்
இப்போ நிறைய ஆப்ஸ்லாம் வந்துருச்சு, ஹெட் ஸ்பேஸ், அப்புறம் காம், அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து கைடட் மெடிடேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மெடிடேஷன் வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் பேலன்ஸ் டயட் அண்ட் எனஃப் ஸ்லீப், இது வந்து 8th ஸ்டெப். போன வீடியோவில் பேலன்ஸ் டயட் அண்ட் அதை பற்றி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது என்னன்னா, இந்த ஹெல்தி ஃபேட்ஸ் போன வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், ஒமேகா 3 அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட டிப்ரெஷன் லெவல்ஸ் வந்து லோவர் ஆகும் அண்ட் பிரெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தி ஃபுட் வந்து சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. டிப்ரெஷன் அந்த ஃபேஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஸ்லீப் என்ன சொல்கிறது, தூக்கம் வந்து நிறைய தூங்குவாங்க டிப்ரெஷனில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டிப்ரெஷனில் இருக்கவங்க தூக்கமே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு தாட்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கணும் மைண்டில். அதனால் ஒழுங்காக தூங்குங்க. உங்களோட சோஷியல் மீடியா டைம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க அவங்களோட லைஃப்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் தான் உங்களை டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளும். ஸோ சோஷியல் மீடியாலாம் பார்க்காதீங்க. நைட் டைமில் அமைதியாக ஒரு பெட் டைம் ரொட்டீனை வந்து செட் பண்ணிவிட்டு டெய்லி கரெக்டாக அந்த டைம்லேயே தூங்க ஆரம்பிங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் டிலே பண்ணுங்கள். ஏன்னா சில டைம் அந்த டெசிஷன் உங்களால் கரெக்டாக எடுக்க முடியாது இந்த டிப்ரெஷன் டைமில். ஸோ இது 9th ஸ்டெப். டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா டெசிஷன்ஸை டிலே பண்ணுங்கள். அண்ட் 10th ஸ்டெப், உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குதோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சுற்றி வந்து பாசிட்டிவ் பீப்புள் இருக்காங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டும் பாசிட்டிவாக இருக்கும். டாக்ஸிக் பீப்புளோட சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் தான் நம்ம ஏதாவது நம்மளை டிமோட்டிவேட் பண்ணி நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே தள்ள பார்ப்பாங்க. ஸோ உங்களை சுற்றி பாசிட்டிவ் பீப்புளை வந்து வச்சுக்கோங்க அண்ட் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் 11th ஸ்டெப், சோஷியல் ஒர்க். இல்லை அப்படி முடியலைன்னா ஏதாவது பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. லைக் ஜஸ்ட் ரோட்டில் நடந்து போகும்போது யாராவது தண்ணி கேட்டாங்க அந்த மாதிரி அது சீரியஸாக. இப்போ நேற்று கூட என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து நான் ஜஸ்ட் வாக் பண்ணிருக்கும் போது டைம் கேட்டாங்க. சின்ன பொண்ணு தான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணிருந்தேன். பட் இது பண்ணும்போது செம்மையாக இருக்குல்ல. ஒன்றுமே இல்லை, டைம் தான் சொன்னோம். அது என்ன சொல்கிறது, நம்மளை விட வந்து இப்போ சோஷியல் ஒர்க்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னா, நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுக்கு இருக்கிறதுலாம் பெரிய கஷ்டமே இல்லை அப்படின்னு தோணும். ஸோ இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 12th, டெட் டாக்ஸ், மோட்டிவேட்டிங் கண்டென்ட், இது எல்லாத்தையும் வந்து லிசன் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் இருக்குது, டெட் டாக்கு, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன டாபிக் வேணுமோ அதை போட்டுட்டு பக்கத்தில் டெட் டாக்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து லிசன் பண்ணுங்கள். நிறைய பேர் மோட்டிவேட்டிங்கான அவங்களோட கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் மூடை வந்து அப்லிஃப்ட் பண்ணும். அண்ட் 13, காமெடி மூவிஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை மூவி சீன்ஸ் யூடியூப் சேனலில் ஏதாவது போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை டிவியில் பார்க்கலாம். இல்லைனா வந்து இந்த மைக் செட் அந்த மாதிரி வந்து காமெடி ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்குனே ஒரு சேனல் இருக்கும், அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிரிக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட ஹாப்பினஸ் தான் வருமே தவிர அந்த டிப்ரெஷன் அந்த இதுக்குள்ளே போக மாட்டோம். அதுவும் நம்ம ஏதாவது பார்த்துட்ருக்கோன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். படிக்கும் போது வந்து நம்ம ஃபோக்கஸ் மாறுற மாதிரி நம்ம ஏதாவது பார்க்கும்போது ஃபோக்கஸ் மாறாது. ஸோ காமெடி மூவிஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். 14th ஸ்டெப், நம்ம லோன்லியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. லோன்லியாக இருக்குது நம்ம கடைசி வரைக்கும் நம்ம மட்டும்தான் நம்ம கூட இருக்க போகிறோம். நான் போன வீடியோவில் செல்ஃப் லவ் பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். தனியாக இருந்தீங்கன்னா செல்ஃப் லவ்வை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தனியாக இருக்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது வந்து தனியாக நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதில் நம்ம செல்ஃப் லவ்வை கொண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இன்னும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ செல்ஃப் லவ் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர், எனக்கு ஒர்க் அவுட் ஆனது அண்ட் ரிசர்ச் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எதுவும் டாக்டர் அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பாக டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை வந்து சீக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இது நம்ம வீட்டிலே ஏதாச்சும் கம்மியான வேஸ் மூலமா நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி வெளியே வரலாம் அப்படின்றது தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.